வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். சரி, இப்ப இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் கப் ஃபைனல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் பண்ண வேணாம். டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுங்க. இல்ல ஒருவேளை மார்க்ரம் நீங்க பட்லரோட போனுக்கு பேசிட்டு வந்தா பரவாயில்லப்பா, நான் செய்த தப்ப நீயும் செய்ய அப்படின்னு நீங்க சேஸ் பண்றதா இருந்தா அது உங்களின் விருப்பம். வணக்கம் சகோ. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்தியா சம ஸ்பேஸ்ல இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா முதல் முறையாக இது புதுசு கண்ணா புதுசு அப்படின்னு வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்குள்ள வந்திருக்காங்க. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம். அதனால கொஞ்சம் பயங்கர பேனிக் பிரஷர்ல இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் நாங்க 3வது முறை ராஜா அப்படின்னால காமன் கம்போஸ்ட் தான் வரும். என்ன பண்ணணும்னு தெளிவா ஒரு பிளானோட தான் வந்திருக்கும் அப்படின்றதான் ரோஹித் சர்மாவோட மைண்ட் வாய்ஸ். இந்த வாழ்க்கையில மட்டும் எப்பவுமே ஜெயிச்சுட்டு இருக்கான் பாருங்க, அவன் திடீர்னு தோத்தானா அந்த எப்பவுமே தோத்துட்டு இருக்கான் பாருங்க, அவன் திடீர்னு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அது மாதிரி எப்பவுமே கப்படிக்கிற ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அப்படின்ற ஒரு டீமோட சறுக்குனதுனால எப்பவுமே தோத்துட்டு இருக்க சவுத் ஆப்பிரிக்கா அதே ஆப்கானிஸ்தானோட ஜெயிச்சு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து கப் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகுது பாத்தீங்களா. சோ இந்தியா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்பேஸ்ல இருக்காங்க. டெஃபினட்டா நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர கான்பிடன்ஸ்ல இருக்காரு ரோஹித் சர்மா. ஐ எம் வெயிட்டிங். ஏன்னா நான் ஆஸ்திரேலியா வாய்ஸ்ட் வந்திருக்கேன், இங்கிலாந்து மீஸ்ட் வந்திருக்கேன். ஒன்னு என்ன பண்ண போறேன்றது இனிமே தான் நான் டிசைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா நிக்கிறாரு. பஸ் இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா ஓட விட்டு கொல்லவா? அவங்க பாக்குறாங்க, டேய் நாங்க மச்சான் நம்ம ஆப்கானிஸ்தான் தான் அடிச்சுட்டு வந்திருக்கோம், ஆமாப்பா பார்த்து செய்யுங்க ரஜா அப்படின்ற மாதிரி ஒரு பிரஷர்ல தான் வராங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா சம்ம டீம் முதல் முறையாக ஒரு டர்ன் அரவுண்ட் பண்றாங்க அப்படின்றதுனால டெஃபினட்டா அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. பட் இதுல ரெண்டு விஷயம் நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில முதல் முறையாக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது எக்ஸைட்மெண்ட்ல அந்த லெவல்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துடும். அடுத்த கட்டத்துக்கான யோசனை நம்ம கிட்ட இருக்காது. இப்ப செமிஃபைனல் முதல் முறையாக வந்திருக்காங்க அப்படின்றது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கலாம். இப்போ ஃபைனல்ஸ் முதல் முறையாக நீங்க வரீங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். அப்படின்றதுனால சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்ச் எப்படி ஆடுறாங்கன்றது உலகமே உற்று பார்க்கும். எஸ்பெஷலி இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆடி 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 தோத்து போனாங்க பாத்தீங்களா, அந்த பிளேஸ்ல உத்து பார்ப்பாங்க. என்ன தெரிகிறது, இந்தியா ரொம்ப எல்லாம் மண்டையா உடச்சுக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல வின்னிங் காம்பினேஷன், டீமா ஒரு கிளிக் ஆருங்க. ரோஹித் சர்மா வேற லெவல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. டாஸ் வின் பண்ணா முதல்ல பேட்டிங் ஆடுங்க. 175 விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி 170 200 டிசைட் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த டோட்டலை பதிவு பண்ணினீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற தரமான போலர்ஸ் கதையை முடிச்சிருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சேசிங் ஒரு இன்னும் நான் சொல்றேன், அவங்க சேஸ் பண்ணதான் ரொம்ப நிறைய க்ளோஸ் மேட்சஸ் ஆடிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. அதுவும் க்ளோஸ் மேட்சஸ்லாம் யாரோட பயங்கரமான சைட்ஸோட மட்டும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்துக்குலாம் ஒரு க்ளோஸா போய் வின் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே, அது விட்டுருங்க. நேபாளோட உதப்பட வேண்டிய மேட்ச், நெதர்லாண்ட்ஸோட உதப்பட வேண்டிய மேட்ச், ஏன்னா இவ்வளவு பின்னாடி போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரலாறு மிகவும் முக்கியம் அமைச்சர் அப்படின்ற போது அங்க பேனிக்கு கொஞ்சம் ஆயிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா அதெல்லாம் தாண்டி உள்ள வந்திருக்காங்க, அது வேற விஷயம். சோ சவுத் ஆப்பிரிக்காவை பிரஷர்ல போடுறதுக்கு என்ன பண்ணணும், அகெயின் நல்ல ஒரு பேட்டிங் ஆடி ஸ்கோர் போர்ட் பிரஷரை போட்டுட்டு நம்ம கிட்ட இருக்கிற போலர்ஸ் வச்சு கதையை முடிக்க தான் பார்ப்பாங்க ரோஹித் சர்மா அண்ட் கோ. லெக் சைடுல போடாதடா, ஆஃப் சைடுலயே மெயின்டைன் பண்ணு, அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல. மேபி ஒரே ஒரு ப்ராபபிலி ஸ்ட்ராட்டஜி என்ன மாத்தலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா மீண்டும் ஷம்சி அண்ட் மகராஜ் 2 பேரையும் ஆடினாங்கன்னா, அவங்க 2 பேர் 2 ஸ்பின்னர்ஸையும் ஆடினாங்கன்னா, அந்த இடத்துல சிவம் துபேவை நீங்க பிளைண்டா யூஸ் பண்ணுங்க. சிவம் துபே ஃபாஸ்ட் போலர்ஸ் கஷ்டப்படுறாரு, அது கிளியரா தெரியுது. நீங்க அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நார்கியா, ஒரு ரபாடா, ஒரு யான்சனுக்குலாம் எக்ஸ்போஸ் பண்ணாம, நான் என்ன சொல்றேன், நீங்க அவர் பாடுகிட்டே வச்சிருங்க. கேஷவ் மகாராஜ் போடுறாரு வச்சுக்கோங்க, இல்ல ஒரே ஸ்பின்னர் தான் ஆடுறாரு, கேஷவ் மகாராஜ் மட்டும் தான் ஆடுறாரு போடுறாருன்னா, ஃபர்ஸ்ட் பால் ஏதோ ஒரு விக்கெட் வந்ததுன்னா நேரா அடுத்த 5 பால் அவர் கொடுத்து துபே கிட்ட கொடுத்துருங்க. நீ போய் என்ன உனக்கு தோணுதோ ஆகு, 2 சிக்ஸரா அந்த 5 பந்துல நீ 2 சிக்ஸர் அடிப்பா, இல்ல 2 சிக்ஸருக்கான முயற்சியில் ஈடுபடுவியா, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நீங்க சிவம் துபே விட்டுருங்க. அவர் ஏன்னா இப்ப அவரை டிராப் பண்ண முடியாது. வின்னிங் காம்பினேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. சம்டைம் ஒரு கேப்டனுக்கு அது தோணும், என்னங்க நம்ம பாட்டு ஜெயிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற போது யார் மேல நம்ம கையை வைக்கணும்னு விட்டுருவாங்க. ஸோ சிவா அதே காம்பினேஷன் போவார் டெஃபினட்டா ரோஹித் சர்மா, எனக்கு தோணுது. அப்படின்ற போது அவர் அந்த சிவம் துபே அவர் கிளிக் ஆகிறதுக்கான எந்த சிச்சுவேஷன் இருக்கோ அங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. அவர் ஃப்ரீயா விட்டுருங்க. அவர் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, கிளிக் ஆச்சுன்னா 3 சிக்ஸர் 20 ரன் 25 ரன் அப்படின்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்றது என்னுடைய எண்ணம். அண்ட் எனிவே போலிங் எல்லாம் தெரிச்சிட்டு இருக்காங்க. மீண்டும் பாத்தீங்கன்னா அழகா யூஸ் பண்றாரு. அக்ஷர் பட்டேல் பவர் பிளேல அட்டகாசமா போடுறாரு. குல்தீப் யாதவ் வந்து மிடில் ஓவர்ஸ்ல போடுறாரு. ஜடேஜா கொஞ்சம் இப்ப பாத்தீங்கன்னா கடைசியில பேட்டிங் டச்ல வந்திருக்காருன்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். பட் மீண்டும் கீ யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கிளியரா ரோஹித் சர்மா. ஏன்னா டாப் 3ல விராட் கோலி அவுட் ஆஃப் ஃபார்ம் நம்ம பாக்குறோம் இந்த வேர்ல்டு கப்ல.
ரிஷப் பண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்ததுலேருந்து கிராஃப் கீழே போயிருக்கு அப்படின்ற போது ரோஹித் சர்மா மட்டும் கிளிக் ஆகுறதுனால அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தெரியல. ஸோ ரோஹித் சர்மா ஆடிட்டு இருக்காரு, உள்ள சூரியகுமார் வராரு, ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். இது ஒரு பேட்டர்னா மாறிட்டு இருக்கு. ஸோ ரோஹித் அகெயின் இஸ் கோயிங் டு பி த கீ இந்த பவர் பிளே. அவரோட விக்கெட்டை டார்கெட் பண்றது ட்ரை பண்ணுவாங்க சவுத் ஆப்பிரிக்கா. எனிவே நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே டாஸ் இஸ் குரூஷியல். யார் ரெண்டு டீமுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட தான் விரும்புவாங்க அப்படின்றதுனால யார் பக்கம் இந்த காயின் போகுதுன்றதை பார்க்கலாம். யார் பக்கம் கப்பு போகுன்றது இந்தியா தாங்க. அது மனசு இந்தியா தாங்க சொல்லுது. எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிக்கிறதுக்கான ஒரு விட மாட்டேங்குது ஹார்ட். நீங்க இந்தியான்னு வரும்போதே இந்தியா சொல்ல மைண்ட் பிளாக் பண்ணிடுது ஹார்ட். என்ன சொல்றீங்க? எவ்வளவு தூரம் வந்துட்டீங்க ரோஹித்? இன்னும் ஒண்ணு கண்ணு அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்காரு ராஜா அப்படின்ற மாதிரி இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா பண்ணிடுவாரு எனக்கு தோணுது. எனிவே நன்றி சகோ, உங்களுக்கு ஆதரவுக்கு, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு. பெல் பட்டனை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிக் எல்லாத்தையும் பண்ணுங்க. அண்ட் என்ஜாய் த ஃபைனல். ஸ்டே டியூன்ட்.